கர்நாடகாவில் இன்று அதிகாலை ஏற்பட்ட கோர விபத்தில் ஸ்லீப்பர் வசதி கொண்ட தனியார் பஸ் தீப்பிடித்து எரிந்தது. இதில் 20 பயணிகள் தீயில் கருகி இறந்தனர். இதில் உயிர் பிழைத்த தனியார் பஸ் டிரைவர், கிளீனர் ஆகியோர் விபத்து பற்றிய திடுக்கிட வைக்கும் தகவலை தெரிவித்துள்ளனர். பெங்களூருவிலிருந்து தனியாருக்கு சொந்தமான பேருந்து நேற்று இரவு உத்தரப்பிரதேச மாநிலம் கோகர்னாவுக்கு புறப்பட்டது. இந்த பஸ் ஸ்லீப்பர் வசதி கொண்டது. பஸ்ஸில் மொத்தம் 15 பெண்கள், 14 ஆண்கள் என மொத்தம் 32 பேர் பயணித்தனர். கர்நாடகாவின் சித்ரதுர்கா மாவட்டம் ஹரியூர் தாலுகா கோர்லா கிராஸில் தனியாருக்கு சொந்தமான சொகுசு பேருந்து இன்று அதிகாலை 3 மணிக்கு சென்று கொண்டிருந்தது. அதிகாலை நேரம் என்பதால் பேருந்தில் பயணிகள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போதுதான் இந்த துயர சம்பவம் நடந்தது. கோர்லா கிராஸில் பஸ் சென்று கொண்டிருந்த போது லாரி ஒன்று ஹரியூரிலிருந்து பெங்களூரு நோக்கி வந்து கொண்டிருந்தது. திடீரென்று அந்த லாரி டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்தது. சாலை தடுப்புகளை உடைத்து சாலையின் மறுபக்கம் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது மோதியது. இதில் பேருந்து உடனடியாக தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. இது பற்றி தகவல் அறிந்தவுடன் தீயணைப்பு வீரர்கள், போலீசார் விரைந்து வந்து போராடி தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள்ளாகவே 20 பேர் பலியாகிவிட்டனர். மேலும் பலர் தீக்காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பஸ் டிரைவர், கிளீனர் ஆகியோர் உயிர் தப்பி உள்ளனர். ஆனாலும் பஸ் டிரைவர், கிளீனர் ஆகியோர் காயமடைந்திருப்பதால் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பஸ் டிரைவர் ரஃபீக் விபத்து பற்றி பேசியிருக்கிறார். இந்த விபத்து நடந்தது எப்படி என்பது பற்றி கூறியுள்ளார். சாலையில் எங்களின் பஸ் எப்போதும் போல சென்று கொண்டிருந்தது. அப்போது லாரி எதிரே வந்து கொண்டிருந்தது. திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை தாண்டி வந்து மோதியது. லாரி அதிவேகத்தில் வந்தது. அந்த சமயத்தில் நான் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பஸ்ஸை ஓட்டினேன். பஸ்ஸுக்கு முன்பு லாரி வந்ததால் நான் அதை கவனித்தேன். இதனால் பஸ்ஸின் வேகத்தை குறைத்து விபத்தில் சிக்காமல் இருக்க முயற்சித்தேன். ஆனாலும் என்னால் முடியவில்லை. பஸ்ஸில் லாரி மோதியது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதன் பிறகு என்ன நடந்தது என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை. எப்படி நான் உயிர் பிழைத்தேன் என்பதே எனக்கு தெரியவில்லை என கூறியிருக்கிறார். அதேபோல பஸ் கிளீனர் முகமது சாதிக் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், விபத்து நடந்தபோது நான் பஸ்ஸின் முன்புறம் இருந்தேன். நாங்கள் பஸ்ஸின் வேகத்தை குறைத்து விபத்தை தடுக்க முயன்றோம். ஆனால் முடியவில்லை. எங்களின் பஸ் அருகே சென்று கொண்டிருந்த இன்னொரு வாகனத்தின் மீதும் அந்த லாரி மோதிவிட்டது. அந்த வாகனம் என்ன ஆனது என்று தெரியவில்லை என கூறியிருக்கிறார். அதிகாலை 2:30 மணியளவில் எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த லாரி திடீரென்று தடுப்பை உடைத்து கொண்டு பேருந்து மீது வந்து மோதியிருக்கிறது. இதனையடுத்து பேருந்தின் டீசல் டேங்க் சேதமடைந்தது. இதுவே பேருந்து தீப்பற்ற காரணமாக அமைந்திருக்கிறது. பேருந்தின் முன்புறம் லாரி மோதியதால் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த பயணிகளால் வெளியேற முடியவில்லை. எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கிருக்கிறது என தேடுவதற்குள்ளாகவே பேருந்து தீப்பிடித்து விட்டது. பேருந்தில் பயணித்த ஆதித்யா என்ற பயணி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அப்போது மக்கள் அலறிக் கொண்டிருந்தார்கள். விபத்து ஏற்பட்டவுடன் நான் கீழே விழுந்து சுற்றிலும் தீப்பற்றி இருப்பதை கண்டேன். கதவை திறக்க முடியவில்லை. நாங்கள் கண்ணாடியை உடைத்து வெளியேற முயன்றோம். மற்றவர்களை காப்பாற்ற முயன்றாலும் தீ வேகமாக பரவியதால் அது கடினமாகிவிட்டது என கூறியிருக்கிறார். சொகுசு பேருந்துகள் விபத்தில் சிக்குவது என்பது இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்னர் கடந்த அக்டோபர் மாதம் ஆந்திராவில் இதே போன்று தனியார் பேருந்து ஒன்று விபத்தில் சிக்கி தீப்பற்றி எரிந்தது. இதில் 19 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி இந்த பேருந்து சென்று கொண்டிருந்தது. கர்னூல் பகுதியில் வந்தபோது எதிர்பாராத விதமாக பேருந்து தீப்பற்றி எரிந்தது. அந்த பேருந்தில் மொத்தம் 46 பேர் பயணம் செய்திருந்தனர். பேருந்து தீப்பிடித்தவுடன் அதிலிருந்த 19 பேர் வெளியேற முடியாமல் சிக்கி உயிரிழந்தனர். விபத்து அதிகாலை 3 மணி அளவில் நடந்திருக்கிறது. பேருந்தில் செல்போன் பேட்டரிகள் இருந்ததே விபத்துக்கு காரணம் என சொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update.